அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தா பீரியடு, குப்தாஸோடைய இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, ஏன் வந்து அந்த பீரியடை வந்து கிளாசிக்கல் ஏஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் குப்தா ஃபேஸான ஹர்ஷவர்தனாவுடைய அந்த ஃபேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த ஹர்ஷவர்தனா ஃபேஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் கிரேட்டஸ்ட் இந்து ரூலர் இன் த ஏன்ஷியன்ட் இந்தியா ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கிரேட்டஸ்ட் இந்து ரூலரா இல்லை ஹோல் ஆஃப் இந்தியாவை அவர் ரூல் பண்ணாரா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் என்னென்னலாம் அவர் பண்ணாரு, ஓகேங்களா, ரிலீஜியஸ் வைஸ் அவர் என்ன பண்ணாரு, அவர் இருந்தப்ப வந்து லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இந்த புக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மறுபடியும் கேட்குறீங்க, பரவாயில்ல, புதுசாக வந்திருக்கீங்க, பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ சார் புக் லிஸ்ட் வேணும் சார், எனக்கு என்ன புக் படிக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறீங்க. அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய அமேஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ சீரீஸ் நான் போட்டிருக்கேன். 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் புக் லிஸ்ட் என்ன இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இந்த படிப்பை பற்றின இம்பார்ட்டண்ட்டான தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம லைவ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே மெயின் சிலபஸை எப்படியெல்லாம் பிரித்து என்ன மாதிரியெல்லாம் படிக்கலாங்கிறதும் ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த 2 வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த புக்குக்கு வந்துடலாம். இந்த புக்கு என்ன சார் புக்கு, இது எனக்கு தெரியலையே அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் தான். சார் அது என்ன சார் ஓல்டு என்சிஆர்டி புக்கு, நியூ என்சிஆர்டி புக்குன்னு சொல்கிறீங்க, ஓல்டுனா என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஓல்டா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும், அவங்க சார்பாக எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓல்டு என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப்டர் 2006 இந்த என்சிஆர்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து சமச்சீர் கல்வியை இதுக்கு முன்னாடி வந்து இந்த மெட்ரிகுலேஷன் தனியாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் போர்டுன்னு தனியாக இருந்துச்சு, அதை ஒன்றா இணைச்சி புதுசாக சமச்சீர் கல்வின்னு ஒரு பொது புக்காக வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதே மாதிரி என்சிஆர்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக ரீவேம் பண்ணி ஓல்டு என்சிஆர்டிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு நியூவாக வந்து என்சிஆர்டிஸ் வந்து 6 to 8 அப்புறம் 11, 12 வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து ஓல்டு என்சிஆர்டிஸ்னும் இப்போ இருக்கிறத நியூ என்சிஆர்டிஸ், ஆஃப்டர் 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த என்சிஆர்டிஸை நியூ என்சிஆர்டிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஓல்டு என்சிஆர்டிஸ் படிக்கலாமா நியூ என்சிஆர்டிஸ் படிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி தான் படிக்கணும். ஏன்னா அதில் தான் ஃபுல்லாக ஒரு கதை மாதிரி ரொம்ப ஒரு லீனியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓல்டு என்சிஆர்டி தான் அதனால பெஸ்ட்டு. ஓல்டு என்சிஆர்டியில் ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு RS சர்மா, அதுதான் இந்த புக். நான் இதை தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை படித்தா உங்களுக்கு நல்ல கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடச்சிரும். இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, இந்த டைமில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, எக்கனாமி எப்படி இருந்துச்சு, சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே விவரமாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓல்டு என்சிஆர்டியான மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் சந்திராவை ஃபாலோ பண்ண போகிறோம். அது அடுத்த இதுல இருந்து வரப்போகுது. இன்னும் 2 வீடியோவில் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 மணி நேரத்தில் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவே கம்ப்ளீட்டாக ஓவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடிவல் இந்தியா, அது சதீஷ் சந்திரா. ஓகேங்களா? அதை நம்ம அடுத்து நடத்த போகிறோம். அதுக்கடுத்து மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரா. ஓகேங்களா? இந்த 3 என்சிஆர்டிஸை பேஸாக வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ், இந்த ஃபவுண்டேஷனல் கோர்சஸை உங்களுக்கு நான் நடத்துகிறேன். ஓகே? ஸோ இதில் இருக்கிற இந்த என்சிஆர்டி ப்ளஸ் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னவோ அதை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே? ஸோ இதை நீங்கள் பாருங்கள். நியூ என்சிஆர்டிஸில் அப்போ என்ன சார் படிக்கணும், அதை படிக்கலாமா இல்லை அதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நியூ என்சிஆர்டிஸில் நீங்கள் அந்த பாக்ஸ் நியூஸஸ் மட்டும் படிங்க. பாக்ஸில் சில நியூஸஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
1857 அப்போ வந்து அசாம்கர் டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் அதை வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் which will be useful for your preliminary. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல டயக்ராம்ஸ் நிறைய இருக்கும். அந்த டயக்ராம்ஸும் கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த டயக்ராம் எதுக்கானது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை மட்டும் படிங்க ஹைலைட் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பின்னாடி வந்து டைம் லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நியூ என்சிஆர்டியில் டைம் லைன்ஸ் இருக்கும், அந்த டைம் லைன்ஸை பாருங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாசரி இருக்கும், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னு இருக்கும், இதெல்லாம் படிங்க, இதோட மீனிங்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறமா வந்து லாஸ்டா வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. நியூ என்சிஆர்டியில் இதை பண்ணீங்கன்னா போதும். கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு என்னோட இந்த வீடியோஸையும் அதுக்கப்புறம் ஓல்டு என்சிஆர்டிஸையும் படிங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ பிஒய்க்யூ. பிஒய்க்யூவை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். எவ்வளோ வருஷம் சார் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பர்சனலாக கேட்குறீங்க அப்படின்னா வந்து பிஒய்க்யூவை ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க. ரெண்டாக எப்படி சார் பிரிச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸ், இப்போ 2024 வரைக்கும் முடிஞ்சிருக்குல்ல, இந்த 2024லேருந்து 2018 இல்லைனா வந்து 17 வரைக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அனலைஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரியான அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த கடந்த ஒரு 5, 6, 7 வருஷத்தோடைய கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணணும் வித் டேர்ம்ஸோட. அதாவது வந்து அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். இதுக்கப்புறம் சார் அப்படின்னா நீங்கள் போலாங்க 79ல் தான் ஃபர்ஸ்ட் பிலிமினரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி. அப்போ 79 வரைக்கும் அட்லீஸ்ட் இல்லைனா வந்து 91 வரைக்கும். ஓகேங்களா? 91 வரைக்குமாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேக்சுவலாக இருக்கும்ல, அந்த ஃபேக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் என்சிஆர்டிலையோ இல்லை உங்கள் நோட்ஸ்லையோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் யூபிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும். ஓகே, இது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வர டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ஆட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான நியூஸஸை நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை லாஸ்ட்டில், இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன், அதையும் ஒரு வாட்டி பார்க்கலாம். நலந்தா யூனிவர்சிட்டியை பற்றின நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, அந்த நியூஸையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன் யூ ஹேவ் டு டூ. இட் இஸ் நாட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி பட் ஆல்சோ வித் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் விச் யூ ஆர் ரீடிங். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த விதி பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு எந்த இது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹர்ஷா அண்ட் ஹிஸ் டைம். ஓகேங்களா? ஹர்ஷா அண்ட் ஹிஸ் டைம் அந்த இது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாப்டர் 23. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்ஷாவுடைய டைனாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் புஷ்யபூதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து வர்தனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வர்தனா தான் லாஸ்ட்டாக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வர்தனான்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட ஃபேமிலி நேமான புஷ்யபூதீஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹர்ஷாவோட டைனாசிட்டி பேர் தான். ஸோ இதுக்கு அவர் அந்த ஆரம்பித்தவருடைய பேர் என்ன, வர்தனாவுடைய இல்லைனா வந்து புஷ்யபூதி டைனாசிட்டி ஆரம்பித்தவரோட பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் நரவர்தனா அப்படின்வாங்க. ஓகேங்களா? நரவர்தனா. அதுக்கப்புறம் வந்து ஆதித்ய வர்தனா, அதுக்கப்புறம் வந்து பிரபாகர வர்தனா, அப்புறம் வந்து ராஜவர்தனா. ராஜவர்தனா அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனா. பிரபாகர வர்தனாவுடைய பசங்க தான் இந்த ராஜவர்தனா, ஹர்ஷவர்தனா. ஓகேங்களா? ஸோ இந்த புஷ்யபூதிஸ் இருந்தப்ப யாரெல்லாம் வந்து இருந்திருக்காங்க, வேற என்னென்ன டைனாசிட்டிஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா சில டைனாசிட்டிஸ் இருக்குங்க. அது என்ன? மௌக்காரிஸ். ஓகேங்களா? மௌக்காரிஸ்னு ஒரு டைனாசிட்டி இருக்கு. ஓகே, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கனோஜ். அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் கனோஜ். அப்போ புஷ்யபூதிஸ் இல்லைனா வந்து ஹர்ஷாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானேஸ்வரா இல்லைனா வந்து தானேஸ்வர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் அவங்களுடைய புஷ்யபூதிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் குப்தாஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாட்டலிபுத்ராவா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மைத்ரிகாஸ் அப்படின்னு வந்து வல்லாபிய கேபிட்டலா வச்சு குஜராத்தில் இவங்க ஆண்டு இருக்காங்க, மைத்ரிகாஸ்.
அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா சாளுக்கியாஸ், அவங்களுடைய கண்டெம்பரரியான சாளுக்கியாஸ், அவங்க வந்து பதாமி, அதை வந்து கேபிட்டலா வச்சு பதாமி இல்லைனா வாடாபி ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா, பதாமி இல்லைனா வாடாபி. அதுக்கப்புறம் வந்து அடுத்து பல்லவாஸ். பல்லவாஸ் வந்து காஞ்சிபுரத்தை ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து அவங்க ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கவுடாஸ் வந்து பெங்கால், ஒரிசா, சத்தீஸ்கர் இந்த ரீஜன்ல வந்து அவங்க ஆட்சியை புடிச்சிருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் தான் எல்லாருமே தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷா வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவருடைய கண்டெம்பரரிஸா இருந்திருக்காங்க. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன எம்பையரை பத்தி நம்ம பார்த்தோம்? we studied about குப்தாஸ். அப்ப அது எப்படி சார் உடைஞ்சது? நம்ம லாஸ்டா பார்த்தோம் எப்படி டிக்ளைன் ஆஃப் குப்தாஸுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன சமந்தா சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஃபியூடேட்டரி சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து ஃபாரின் இன்வேஷன்ஸ், ஊன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரமானா அப்படிங்கிறவருடைய தலைமையில அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்டு இன் ராஜஸ்தான், அப்புறம் பஞ்சாப், காஷ்மீர் ரீஜன்ஸ்ல அவங்க வந்து அவங்களுடைய ஆளுகைகளை வந்து நிறுவிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூடேட்டரிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூயின்ஸ் ஆஃப் குப்தாஸ் வந்து அப்படியே வந்து பாட்டாளிபுத்திரத்துக்குள்ள வந்து சுருங்கிடுறாங்க. மற்றவங்கலாம் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸா அறிவிச்சிடுறாங்க. ஸோ இதனாலதான் லேட்டர் குப்தாவுடைய பீரியட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபியூடேட்டரிஸ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிங்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிவடையுது. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு இனிஷியேட்டிவா எடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா. அதனாலதான் அவரை பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா, மத்த யாருமே அந்த இனிஷியேட்டிவ் கூட எடுக்கல. ஓகே, ஸோ அவருக்கான அந்த இது எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவரு தானேஸ்வர்ல தான் வந்து இருக்காரு. அவர் எப்ப வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 606 AD வராரு ஆட்சிக்கு. அதுவும் அவருடைய 16வது வயசுல வராரு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதை இப்படிதான் போகுது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஹர்ஷாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் வந்து ராஜஸ்ரீ. ஸோ இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌகாரிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மௌகாரிஸ் ஆஃப் கனுஜ், இவங்களுக்கும் வர்தனா டைனாஸ்டிக்கும் வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா கிரகவர்மன் அப்படிங்கிற ஒரு மௌகாரி கிங்குக்கு இந்த அவங்களுடைய சிஸ்டரான ராஜஸ்ரீயை கொடுக்குறாங்க. கிரகவர்மனுக்கும் மௌகாரிஸ்க்கும் கவுடாஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஆஃப் பெங்கால், இவங்களுக்கும் வந்து பகை இருக்கு. ஓகே, ஏன்னா இவங்க மௌகாரிஸோடைய முன்னோரான இஷ்ணவர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஹஸ் கிளைம்டு தட் நாங்க வந்து கவுடாஸை வந்து வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்பத்துல இருந்தே ஒரு பகை இருக்கு. ஸோ கவுடாவான ஒரு இம்பார்ட்டன்டான கிங்கான சசங்கா அப்படின்ற ஒரு கவுடா இருக்கு. அவரும் அதுக்கப்புறமா வந்து தேவகுப்தா அப்படிங்கிறவர் மாலவா அப்படிங்கிற அந்த ஏரியாவுடைய ஒரு கிங் அவர். இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are attacking மௌகாரிஸ். ஸோ இவங்களுக்கு ஆதரவா அந்த ஹர்ஷாவுடைய அண்ணன் போறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜவர்தனா. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு ஆதரவா போறாரு. அப்ப என்ன ஆகுது அந்த பேட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகவர்மன் வந்து கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜவர்தனாவையும் வந்து கொன்னுடுறாங்க. ஓகேங்களா, அப்போ கிரகவர்மனை கொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா ராஜஸ்ரீ சதி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்றாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா ஹர்ஷா வந்து ராஜஸ்ரீயை காப்பாத்தி அவங்கள வந்து காப்பாத்தி வச்சிடுறாங்க. அவங்க வந்து லேட்டரா வந்து புத்திஸ்டனா மாறிடுறாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் ஹர்ஷா வந்து புத்திஸ்டா மாறுறாருன்னு ஒரு கதை இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷாவை வந்து இப்ப மௌகாரிஸுக்கு வந்து ஒரு கிங்கு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா வந்து கிரகவர்மனுக்கு எந்த ஒரு பையனோ யாருமே வாரிசோ கிடையாது. ஸோ அதனால ஹர்ஷாவை என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நோபல்ஸ் வந்து நீங்களே இங்கேயும் ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப ஹர்ஷா என்ன பண்றாருன்னா இவருடைய புஷ்யபூதி டைனாசிட்டியும் அந்த மௌகாரி டைனாசிட்டியோடைய டெரிட்டரிஸையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கனூஜை வந்து அவருடைய கேபிட்டல் ஆக்கி அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்சியை தொடங்குறாரு. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து இது கனூஜோடைய ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்யகூப்ஜா. ஓகேங்களா, அதுதான் கனூஜ் அப்படின்னு மாறுது. ஓகே, இது ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷா இந்த தேவகுப்தா இருக்கார்ல அவரை வந்து போர் செய்து அவருடைய டெரிட்டரியும் வந்து இவரு எடுத்துக்கிறார். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்றது தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து லேட்டர் குப்தாஸோடைய டெரிட்டரியும்
இவருடைய ஆளுகைக்குள்ள வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த டெரிட்டரிஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷாவுடைய டெரிட்டரிஸாக மாறுது இனிஷியல் இயர்ஸில். அதாவது 606 ADல இருந்து 610 ADல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? அப்போ கனுஜோடைய இம்பார்ட்டன்ஸ், பாட்டாளிபுத்திரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து அடுத்த லேட்டர் ஸ்டேஜில் கனுஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வருது. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பாட்டாளிபுத்திர தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல இருந்து தான் எம்பையர் பில்டிங்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ கனுஜா இந்த ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கனுஜுக்கு தான் நடக்கும். ஏன் சார் அந்த கனுஜுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான காரணங்களை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் இதுக்கு முன்னாடி பாட்டாளிபுத்திரத்துக்கு அந்த ஒரு பவர் இருந்துச்சு, ஏன் அந்த ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு? அதாவது இப்போ டெல்லி என்ன அந்த பொலிட்டிக்கல் சென்டர், நர்வ் சென்டரா வந்து நம்மளுக்கு வந்து டெல்லி தானே இருக்கு. ஒரு கேபிட்டல் அப்படின்னா நம்ம டெல்லியை தானே யோசிக்கிறோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் முதல் பகுதியில் வந்து பாட்டாளிபுத்திரா இருந்துச்சு. அப்புறம் இந்த டைமில் ஹர்ஷாவோட டைமில் அது கனுஜா மாறுது. பாட்டாளிபுத்திரத்தில் ஏன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஓகேங்களா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருந்தப்ப அந்த டைம்ல அந்த பாட்டாளிபுத்திரத்துல 4 இடத்துல 4 புறமும் வந்து கங்கை நதியும் அதோடைய கிளை நதிகள் மூலமா வந்து நம்மளால எங்க வேணாலும் போக முடியும். அப்படி போக முடியறதுனால ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃபிளரிஷ் ஆகுது. அதனால வந்து காயின்ஸ் அவங்களால கலெக்ட் பண்ண முடியுது, சுங்கத்தை கலெக்ட் பண்ண முடியுது, வரியை கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதனால வந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஆனா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இப்பதான் வந்து போஸ்ட் குப்தா பீரியட்ல கம்மியாயிடுதுல. அப்போ சம்பளமாவே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் கிராண்ட்ஸா தான் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் அஃபீஷியல்ஸுக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் கிராண்ட்ஸ் அந்த அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் ஃபியூடல் ஆர்டர் இதெல்லாம் ஃபியூடல் சொசைட்டியா மாறுது. சமந்தாஸ், மகா சமந்தாஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான அந்த போஸ்ட் ஃபியூடல் ஆர்டருக்கு மாறுது. அப்ப மாறும்போது லேண்ட் எங்க இருக்கோ அது வந்து பெரிய லெவலா மாறுது. அப்போ லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு எங்க நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இடம் வந்து மாறுது. பாட்டாளிபுத்திரம் பிளெயின், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனுஜ் வந்து கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கு. அதனால ஃபோர்டிஃபிகேஷன் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? அப்போ வேற வேற டோப்ஸுக்கும் வந்து இதனால அந்த எலிவேட்டட் இடத்துல இருந்து நம்மளால வந்து சோல்ஜர்ஸை அனுப்ப முடியுது. ஸோ இது எல்லா காரணங்களால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கனுஜ் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேபிட்டலாகவும் ஒரு நர்வ் சென்டராகவும் மாறுது. அப்போ அக்ரிகல்ச்சர் ட்ரேடு ரிசீட் ஆகி அக்ரிகல்ச்சர் ஏறுறதும், அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபியூடல் ஆர்டருக்கு மாறுறதுனாலையும் தான் கனுஜுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானபட்டா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ஹர்ஷாவுடைய அந்த அவையில வந்து அவர் தான் புலவர். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ சரிதா அப்படிங்கிற அந்த புக்கை எழுதுறாரு. ஓகே, அவர் 2 புக் எழுதுறாருங்க. ஹர்ஷ சரித்ரான்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் காதம்பரின்னு ஒரு புக் எழுதுறாரு. ஓகேங்களா? காதம்பரியை விட்டுருவோம் நம்ம. ஹர்ஷ சரிதால வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவர் என்ன பண்றாரு, பொலிட்டிக்கல் கான்குவஸ்ட், அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே எழுதுறாரு. அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா கவுடா சசங்காவையும் வந்து வீழ்த்துற வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன் அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாரு. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சசங்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஹர்ஷாவால அவரை வீழ்த்த முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஈஸ்டர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெங்கால அவருடைய ஆளுகை கீழே, பெங்கால், ஒரிசா இந்த ஏரியாவை அவருடைய ஆளுகை கீழே அவரால் வந்து சசங்கா உயிரோட இருந்த வரைக்கும் அவரால் கொண்டு வர முடியல. சசங்கா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு டிவோட் சைவேட். ஓகேங்களா? டிவோட் சைவேட்டா இருக்கிறதுனாலையும் புத்திஸ்டுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா போத்கயால இருக்கக்கூடிய போதி ட்ரீய இவரு தான் வெட்டி வீசுறாரு. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை யாரு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவான்ஸ்வாங் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய புக்கான சுக்குக்கில வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. அந்த வெட்டி வீழ்த்தப்படுற ஆண்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஆண்டாவே இருக்கு, அதிகப்படியான ஆண்டு. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து 630 36லயோ இல்லைனா வந்து உங்களோட என்சிஆர்டில என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 619 ADல வந்து சசங்கா இறந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில நியூஸஸ்ல என்ன சொல்றாங்க, சில வெப்சைட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 625 வரைக்கும் அவர் உயிரோட இருந்ததா சொல்றாங்க. சோ அவர் இறந்த ஆண்டு எதுங்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியல. பட் நமக்கு என்ன உறுதியா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சசங்கா உயிரோட இருக்கிற வரைக்கும்
அந்த போர் வந்து பெர்பெச்சுவலா வந்து ஹர்ஷாவுக்கும் சசங்காவுக்கும் இடையே வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒடிசா போன்ற அந்த ரீஜியன்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒடாரா, அப்புறமா வந்து கொன்கடா, ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒடிசா ரீஜியன்ஸை அவரால் பிடிக்க முடிஞ்சது. அதுவும் எப்போ பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 643 ADல தான் அவரால் பிடிக்க முடியுது. ஓகேங்களா? இதுல இருந்து தான் நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக தான் அவர் வந்து அவருடைய ஆளுகையை வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அவர் வந்து நீட்டிருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த சைடில் வெஸ்டர்ன் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கான்ஃப்ளிக்ட் வந்து யார் கூட இருந்திருக்கு? மித்ரகாஸ் அப்படிங்கிறவங்களோட இருந்திருக்கு. இவங்க வந்து ஃபியூடேட்ரிஸ் ஆஃப் குப்தா, இவங்களுமே வந்து குப்தார்களுடைய ஃபியூடேட்ரிஸா இருந்திருக்காங்க. இவங்களுடைய கான்ஃப்ளிக்ட் வித் ஹர்ஷா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃப்ளிக்ட். ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃப்ளிக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா கூட யார் வந்து இப்போ சண்டை போடுறாருன்னா அவருடைய மருமகன் இவர். ஓகேங்களா? துருவசேனா டு பாலாதித்யா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷாவோட பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணவர். ஓகேங்களா? அவரு கூட வந்து இவர் கான்ஃப்ளிக்ட்ல இருக்காரு. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் வேர்ட்ஸ்ல வந்து அவர் யார் கூட கான்ஃப்ளிக்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி 2ஓட அவர் வந்து கான்ஃப்ளிக்ட்ல இருக்காரு. ஹர்ஷா வந்து இஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் புலிகேசி 2. புலிகேசி 2 வந்து இன் ஹயோலி இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்றாரு, என்ன கிளைம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has defeated and stopped the southward extension of the ஹர்ஷா. ஹர்ஷாவுடைய அந்த சவுத்வேர்டு படையெடுப்பை நான் வந்து முறியடிச்சிட்டேன் அப்படின்னு அயோலி இன்ஸ்கிரிப்ஷன்ல ரவி கீர்த்தி அப்படிங்கிற அவருடைய மினிஸ்டர், ஓகேங்களா, அவரை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா சான்ஸ்கிரிட்ல எழுதுறாரு. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு அதாவது காவியா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பொயட்டிக் நடையில இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அந்த சிறப்பம்சம். ஓகேங்களா? அப்ப யார் இந்த அயோலி இன்ஸ்கிரிப்ஷனை எழுதுறது? ரவி கீர்த்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்த லாங்குவேஜ்ல எழுதுறாரு? சான்ஸ்கிரிட்ல எழுதுறாரு. யாரை வீழ்த்தினதா எழுதுறாரு? புலிகேசி 2 வந்து ஹர்ஷாவை வீழ்த்தினதா எழுதுறாரு. ஓகேங்களா? பானபட்டா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த புலிகேசி 2 பத்தின எந்த இன்ஃபர்மேஷனையும் அப்படியே மறைச்சிடுறாரு. ஸோ பானபட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளாட்டரர். அதாவது வந்து அவர் அந்த ஹர்ஷா கூடவே அவரோட பேட்டர்னேஜ்ல இருக்கிறதுனால ஹர்ஷாவுக்கு என்ன ஆதரவா பண்ண முடியுமோ அதை மட்டுமே அவர் எழுதுறதா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ அயோலி இன்ஸ்கிரிப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு புலிகேசி 2 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். புலிகேசி 2 அதுக்கப்புறமா வந்து பல்லவாசி இவங்களோட இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே? ஸோ ஹர்ஷாவை வீழ்த்திட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பரமபேட்டக்காரா அப்படிங்கிற இல்ல பரமேஸ்வரா அப்படிங்கிற அந்த டைட்டிலை வந்து வச்சுக்கிறாரு. ஓகே? நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஹர்ஷாவோட கிங்டம் எங்க வரைக்கும் அவருடைய கிங்டம், அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஆளுகை, அதாவது வந்து அவருடைய அந்த சாவர்னிட்டி எது வரைக்கும் நீண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த வெஸ்டர்ன் ராஜஸ்தான், ஹரியானா, ஓகேங்களா, ஊபி, பீகார், ஒரிசா, ஸோ இது வரைக்கும் வந்து அவருடைய ஆளுகை வந்து நின்றுருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த காமரூபா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவருடைய ஃப்ரெண்ட்லி டெரிட்டரியா இருக்கு. ஓகேங்களா? சபார்டினேட்டரா இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கரவர்மா அப்படிங்கிறவர் வந்து என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா காமரூபா ரூலர். அவர் வந்து இவரோட ஃப்ரெண்டா இருக்கார், சபார்டினேட் அலையா இருக்கார். ஓகே? மற்றபடி கீழே வந்து சாளுக்கியாஸ் வந்து இவருடைய அந்த சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷனை வந்து முறியடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கவுடா வந்து சசங்கா இருந்த வரைக்கும் அவர் வந்து ஹர்ஷாவை ரூல் பண்ண விடலை. ஓகேங்களா? ஸோ இதுதான், இவ்வளவுதான் வந்து ஹர்ஷா வந்து கிட்டத்தட்ட ரூலே பண்ணியிருக்காரு. ஸோ ஹோல் ஆஃப் நார்த் இந்தியாவை கூட அவர் ரூல் பண்ணல. இங்க வந்து யார் இருக்காங்க? ஹூனாஸ் இவங்களாம் இருக்காங்க. வல்லாபில வந்து மைத்ரகாஸ் இருக்காங்க. ஸோ ஹோல் ஆஃப் நார்த் இந்தியாவையும் அவர் ரூல் பண்ணல. அதே மாதிரி அவர் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஹிந்து ரூலரும் இல்லை. ஏன் ஹிந்து ரூலர் இல்லை? லேட்டர் ஆஃப் த பீரியட்ல அவர் என்ன பண்ணிடுறாருன்னா he has been converted to Buddhism. ஓகேங்களா? ஸோ மகாயானா புத்திசமுடைய ஒரு கிரேட்டஸ்ட் பேட்டர்னா வந்து அவர் மாறுறதுனால அவரை வந்து ஹிந்து ரூலர் அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து இவருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஓகே? இவருடைய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைலை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் வந்து எல்லாரும் மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் தாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிங் தான் வந்து சுப்ரீம் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஏதாவது ஒரு பேட்டில் அப்படின்னா வந்து கிங்கோடைய அந்த தலைமையில தான் வந்து போறாங்க பேட்டில்ஸை. நெக்ஸ்ட் வந்து இவர் தான் வந்து இவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். மினிஸ்டர்ஸோடைய அட்வைஸ் வந்து
இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த கிங். அப்போ இவர் தான் வந்து சுப்ரீம் அத்தாரிட்டி டு டேக் த டிசிஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இவர் நிறைய டைட்டில்ஸ்லாம் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ், சுப்ரீம் கிங்ஸ், நோபலஸ்ட் கிங்ஸ், இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வந்து இவர் வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒன்லி அசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபியூடேட்ரிஸும் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க. சமந்தாஸ், மகா சமந்தாஸ் இவங்கெல்லாமும் இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபியூடேட்ரிஸ்ன்னு எடுத்துக்கும் பொழுது மகா சமந்தாஸ், சமந்தாஸ்லாம் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சாத்தவாகனா பீரியட்ல என்ன பார்த்தோம், லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க பிராமணாஸுக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அந்த லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, வெறும் வந்து ரெவென்யூ ரைட்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ராவின்சஸ் வந்து குப்தாஸ் வந்து அதே மாதிரி ப்ராவின்சஸ் கொடுத்துட்டு ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸுக்கு ரெவென்யூஸ் கொடுத்தாங்க, ரெவென்யூ கலெக்டிங் ரைட்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சமந்தா சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் குப்தா பீரியட்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனால அவங்களுக்கு அந்த லேண்டையே எழுதி வைக்கிறதா நம்ம பார்த்தோம் ஃபியூடேட்ரிஸுக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸுக்கும் வந்து எழுதி கொடுக்குறாரு. ஓகேங்களா. லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் வந்து ஆகுது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ யார் யாருக்கு எப்போ எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்றவங்க பேர் தான் ஸ்கிரைப்ஸ். அதுதான் வந்து கயஸ்தாஸ் அப்படிங்கிற ஒரு ஜாதியாவே மாறுது. அப்ப இந்த ஸ்கிரைபிள்னா கயஸ்தாஸ் இவங்களுடைய அந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிராமணாஸை ரிவீல் பண்ற மாதிரி ரிவைல் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொசிஷனையே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பொசிஷனா இந்த கயஸ்தா வந்து மாறுறாங்க. ஓகேங்களா. அதனால இந்த கயஸ்தா இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. கயஸ்தாஸ்னா யாருன்னா ஸ்கிரைப்ஸ்னு அர்த்தம். ஓகே. மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சண்டி விக்ரஹானா என்னன்னு தெரியும், மினிஸ்டர்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து மகா பரித்ரஹரா, அது வந்து பேலஸ் கார்டர்ஸோடைய ஹெட். அப்புறம் சிம்மானந்தா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல்னு பாத்தீங்கன்னா நியாயான்னு வருதுல, அப்போ ஜுடிஷியல். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து டேர்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they were the departmental heads. there are departmental heads under the control of the king. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் கிரிமினல் அப்படின்னு வந்து பிரிக்கப்படல. ஓகேங்களா. இல்ல ஜுடிஷியல் அதுக்கப்புறமா வந்து அஃபீஷியல்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கப்படல. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே செய்யறாங்க. ஓகேங்களா. எல்லா வேலையும் அவங்களே செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் எப்படி கொடுக்கப்படுது, லேண்ட் கிராண்ட்ஸா கொடுக்கப்படுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து இவரோட பீரியட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வளரல, இவர் வளர்க்கவும் முயற்சி பண்ணல அப்படிங்கிறது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. யுவான்ஸ்வாங்கோடைய இது படி பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், பசி பஞ்சம் பட்டினி இது எல்லாமே இருக்கும். பட்டினி இருந்தாலே சுரண்டல் இருக்கும். ஓகேங்களா. சுரண்டல்னா மக்களை சுரண்டலும் இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து கொதிப்பாய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ராபரியில ஈடுபடுவாங்க. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி ராபரியில வந்து மக்கள் வந்து ஈடுபடுறதுக்கான அந்த சான்றுகளும் நம்மளுக்கு தெரியுது. எப்படின்னா யுவான்ஸ்வாங்கே என்ன சொல்றாருன்னா என்னோட பிலாங்கிங்க ஒரு 3 வாட்டி வந்து திருடு போயிருக்கு ஹர்ஷவர்தனாவுடைய எம்பையர்ல அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து அந்த பனிஷ்மெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வந்து ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. குப்தா பீரியட்ல வந்து லீனியன் பனிஷ்மெண்ட்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஆனா இவரோட பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட். ராபரி வந்து தான் வந்து செகண்ட் கிரேட்டஸ்ட் ட்ரெய்சன். ஓகேங்களா. அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ ராபரி பண்றான் ஒருத்தன் அப்படின்னா அவருடைய அந்த ரைட் ஹேண்டை மட்டும் வெட்டிடுவாங்களாம். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. டாக்ஸேஷனும் பாத்தீங்க அப்படின்னா 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ். அதே மாதிரி வந்து விஸ்தி ஃபோர்ஸ்ட் லேபர் வந்து பெருசா இல்லைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து கூப்பிட்டா போகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூடலிசம் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப பெருசா வந்து வர ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அந்த ரெவென்யூ 1/6 ஆஃப் த ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணப்படுற ரெவென்யூ வந்து எப்படி வந்து 4 பங்கா பிரிக்கப்படுறது அப்படிங்கிறதையும் யுவான்ஸ்வாங் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பங்கு வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிங்கோட எக்ஸ்பென்சஸ்க்கு, ஒரு பங்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்காலர்ஸ் வந்து அவர் வந்து பேட்ரனைஸ் பண்றாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு பங்கு 3வது பங்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபீஷியல்ஸுக்கு கொடுக்குறாங்க. 4வது பங்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்படிதான் 4 பங்கா வந்து அவர் பிரிச்சிருக்காரு அப்படின்னு யுவான்ஸ்வாங் வந்து சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் த உமன்
ரொம்ப மறுபடியும் வந்து இன்னும் கீழே தான் போயிருக்குங்க. ஸ்வயம்பரா மாதிரியான அந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெண் அவங்களுடைய கணவனை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, அது எல்லாமே வந்து டோட்டலா வந்து காலி. ஓகேங்களா. சத்தி சிஸ்டம் இன்னும் பெருசா மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராஜஸ்ரீ ஹர்ஷவர்தனாவுடைய தங்கச்சியே வந்து சத்தியில வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தோம். இதுதான் ஏன்ஷியன்ட் இந்தியால ஒரு ராயல் உமன் வந்து ஃபர்ஸ்ட் சத்தியில ஈடுபட போறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இங்க தான் நமக்கு கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடோ ரீமேரேஜஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே வந்து நாட் பர்மிட்டட். அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் டவுரி, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காமன் பிளேஸா இருக்கு. சிஸ்டம் ஆஃப் டவுரியா இருக்கட்டும், சத்தியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா மாறுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பரியல் பிராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் இவான்ஸ் வாங் என்ன சொல்றாருன்னா 3 விதமா வந்து பரியல் பிராக்டிஸ் பண்ணாங்க. ஒன்னு வந்து புதைச்சாங்க, இன்னொன்னு வந்து தண்ணியில விட்டாங்க. கங்கையில வந்து டெட் பாடிஸை வந்து விடுறது தான் வந்து அந்த பிராக்டிஸ் தான் அவர் சொல்றாரு. ஓகேங்களா. இன்னொன்னு தண்ணியில விடுறாங்க, இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீமேட் பண்றாங்க, எரிக்கிறாங்க. இது 3 விதமா வந்து பரியல் பிராக்டிசஸ் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து நேச்சர் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆனஸ்டா இருக்காங்க. ஓகேங்களா. அவங்க ஆனஸ்டா இருக்காங்க, ஏதாவது ட்ரெச்சரஸா வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப அப்ராணியா இருக்காங்க அப்படின்னு பொதுமக்களை பத்தி அவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சைவிசம் வந்து ஹர்ஷா பீரியட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஓகேங்களா. ஹர்ஷாவுக்கு முன்னோர்கள்லாம் வந்து சைவேட்ஸா தான் இருக்காங்க. ஓகேங்களா. அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களோட டைட்டில்ஸ்ல பரமேஸ்வரா அந்த மாதிரியான பேர்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து சிவபக்தன் அப்படிங்கிற மாதிரியான, அதான் பரமேஸ்வரா, அப்போ சிவனுடைய பக்தன் அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வைக்கும்போது ஸோ அவங்க தே ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த சிவா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஹர்ஷாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப் வரைக்கும் அவர் வந்து ஒரு ஷைவேட்டா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இஸ் கன்வெர்ட்டிங் டு த மகாயானா புத்திசம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹர்ஷாவோட ரிலீஜன் வந்து அதே மாதிரி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன பண்றாரு, ஹர்ஷா வந்து 2 இம்பார்ட்டன்டான அசம்பிளிஸ் வந்து கண்டக்ட் பண்றாரு. ஒன்னு வந்து கனோஜ்ல ஒரு அசம்பிளி இது பண்றாரு. அதுக்கப்புறம் பிரயாக்ல வந்து ஒரு அசம்பிளியை வந்து கண்டக்ட் பண்றாரு. கனோஜ்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he has been converted to Mahayana Buddhism with the influence of his sister and ஹிவான்ஸ் வாங். ஓகேங்களா. அப்ப ஹிவான்ஸ் வாங்கோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவர் வந்து கன்வெர்ட் ஆனதுனால இவர் வந்து ஒரு அசம்பிளியை வந்து கண்டக்ட் பண்றாரு, அதான் கனோஜ். அதுல மகாயானா புத்திசம் உடைய அந்த தத்துவங்களை வந்து ஹிவான்ஸ் வாங் மூலமா வந்து இவர் சொல்ல வைக்கிறார். அப்புறம் வந்து ஹிவான்ஸ் வாங்கும் வந்து என்ன பண்றாருன்னா சொல்லி சேலஞ்சும் பண்றாரு, இந்த தத்துவங்களை யாராவது வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன எதிர்க்கலாம் அப்படின்ட்டு. பட் யாரும் சேலஞ்ச் பண்ணல. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட் பேட்டர்னேஜ் மகாயானா புத்திசம் கிடைக்குது அப்படின்னு மற்றவங்களால வந்து ஏத்துக்க முடியல, மற்ற பிரீஸ்டால, அதாவது வந்து பிராமணாஸாலையும் ஏத்துக்க முடியல, அதே மாதிரி ஹீனயானா புத்திஸ்டாலையும் ஏத்துக்க முடியல. அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணாஸ் வந்து ஹிவான்ஸ் வாங்க வந்து கொல்றதுக்கு சதி பண்றாங்க, கான்ஸ்பயர் பண்றாங்க. இது ஹர்ஷாவுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய தலையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு வந்து அவரு மிரட்டுறாரு. கிட்டத்தட்ட அந்த மிரட்டுற சமயத்திலேயே வந்து அந்த கனோஜ் அசம்பிளியோடைய 2 ஹாலும் தீ பிடிக்கிறதாவும் ஹர்ஷாவையே கொல்றது கான்ஸ்பிரசி வந்து நடந்ததாகவும் வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த கான்ஸ்பிரசில ஒரு 500 பிராமணர்களை வந்து அவர் என்ன பண்றாருன்னா அரெஸ்ட் பண்ணி சில பேரை கொன்னு சில பேரை வந்து எக்ஸ்ட்ரடிட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுறாரு. ஸோ மாஸ் எக்ஸ்ட்ரோடஸ் ஆஃப் பிராமணாஸ் வந்து இந்த டைம்ல ஹர்ஷாவோட பீரியட்ல இங்க இருந்து காமரூபாவுக்கு நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அசாம் வரைக்கும் அந்த பிராமணர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இது கனோஜ்ல நடக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு அசம்பிளி வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ல நடக்குது. பிரயாக்ல அதே மாதிரி ஒரு அசம்பிளி போடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா பிரயாக்லயும் இதே மாதிரி வந்து ஹிவான்ஸ் வாங் வந்து மகாயானா புத்திசம் பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷா அவருடைய நகைகள், அதுக்கப்புறம் அவருடைய பணம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வந்து கொடுத்துடுறாரு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு ஆண்டி மாதிரி ஆயிடுறாரு அப்படின்லாம் வந்து ஹிவான்ஸ் வாங் ரொம்ப ஹர்ஷாவை வந்து புகழ்ந்திருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷா வந்து டைம்ல லிட்ரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நடக்குது. நம்ம வந்து பார்த்தோம் பானபட்டா இல்லைன்னா பானான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, 2 புக் எழுதுறாரு, காதம்பரி அப்புறம் ஹர்ஷ சரித்திரான்ற 2 புக் எழுதுறாரு. ஹர்ஷாவே இன்னும் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்காலர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு 3 புக் எழுதியிருக்காரு, ரத்னாவளி,
பிரியதர்ஷிகா, அப்புறம் வந்து நாகானந்தா அப்படிங்கிற இந்த 3 புக்கை எழுதியிருக்காரு. உங்க என்சிஆர்டில என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தபகா அப்படிங்கிறவர் தான் இந்த புக்ஸை எழுதுனதாகவும், ஹர்ஷா வந்து ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் சம் ஸ்லோகாஸ், ஆனா அவருடைய பேரை வந்து இவரு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல அந்த மன்னருடைய அந்த பிரஸ்டீஜை அந்த உயர்த்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க எழுதுனதை மன்னர் எழுதுனதா வந்து சில நேரங்களில் போட்டுக்கிற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதர் ஸ்காலர்ஸ் லைக் ஹரிதத்தா, அப்புறமா வந்து ஜெயசேனா, இவங்களையுமே வந்து அவர் பிராக்டினைஸ் பண்ணியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏன் டிக்ளைன் ஆகுது, ஹர்ஷா எப்படி சாகுறாரு, இது எல்லாமே நமக்கு ஒரு மர்மம் தான். பட் ஒரு ஃபாரின் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டேங் இல்லைன்னா தேங் எம்பையர் வந்து டியான் சாங் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 வாட்டி எம்பசி அனுப்புகிறார் ஹர்ஷாவுக்கு. ஃபர்ஸ்ட் எம்பசி 643 வந்து அனுப்புகிறாரு. அதை ஹர்ஷா ரிசீவ் பண்ணி திருப்பி வந்து ரீசென்ட் பண்ணுறாரு எம்பசியை. திருப்பி வந்து 647 அனுப்பும்போது ஹர்ஷா உயிரோட இல்லை. அப்போ வேற யாரோ அவரோட பீரியட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பாஸ்கரவர்மாவோட ஹெல்ப்ல சைனீஸ் எம்பரர் என்ன பண்றாருன்னா அசர்பர் அப்படிங்கிறது யாருன்னா கிளர்ச்சியாளரை அந்த இடத்துல இருந்து அகற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. ஓகேங்களா, அப்ப ஹர்ஷவர்தனாவுடைய டைம்ல ஹர்ஷவர்தனாவை எதிர்த்து யாரோ கிளர்ச்சி பண்ணி அவரை சாகடிச்சு கூட இவர் வந்து அரியணை ஏறி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு சரியா தெரியல. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து டிக்ளைன் ஆகுது ஹர்ஷவர்தனா இல்லைன்னா வர்தனா டைனாசிட்டி, இப்படிதான் டிக்ளைன் ஆகுது. ஆனா கனுஜோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே இருக்குங்க. கனுஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்றியமையாததா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த ஏன்ஷியன்ட் லேட்டர் ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்து ஏர்லி மெடிவல் பீரியட் இந்த டைம்ல வந்து அந்த கனுஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இதை வந்து நம்ம மெடிவல் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள்னு ஒரு ஸ்ட்ரகிள் பார்ப்போம். ஓகேங்களா, யார் யார் கூட அப்படின்னா ட்ரைனா 3. ஓகேங்களா, 3 பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரகிள். எதுக்கான ஸ்ட்ரகிள்னா இந்த கனுஜுக்கான ஸ்ட்ரகிள் தான் நம்ம பார்ப்போம். ராஷ்டிரகூட்டாஸ், பாலாஸ், பிரதிஹாராஸ். ஓகேங்களா, இவங்களுடைய ஸ்ட்ரகிளை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட் ஹாஸ் லெட் டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த வர்தமனா டைனாசிட்டி இல்லை வர்தா டைனாசிட்டிஸ் ஆர் புஷ்யபூதிஸ். ஓகேங்களா, அப்புறமா வந்து நம்ம யுவான் ஸ்வாங்குடைய அக்கௌண்ட்ஸையும் சிலதெல்லாம் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அப்போ அவர் எழுதின புக்கு வந்து சியோகி. ஃபேஹைனுடைய அக்கௌண்ட் எழுதுனது என்னது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து குப்தா பீரியட்ல நான் என்னன்றத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஃபாஹேனுடைய அக்கௌண்ட்டுடைய புக்குடைய பேரு என்ன, ஃபாஹேன் எந்த பீரியட்ல வந்தாரு, எந்த மன்னர் இருக்கும் பொழுது வந்தாரு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 629 ஏடியில் வந்து வராருங்க. 629 ஏடியில் வந்து கிட்டத்தட்ட 645 ஏடியில் தான் வந்து இவர் சைனாவுக்கு போறாரு. இவர் எதுக்காக வராரு அப்படின்னா இவரோட மெயினான நோக்கமே வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வராரு. நலந்தா யூனிவர்சிட்டியில இவரு படிக்கிறதுக்காக வராருங்க. ஓகே, அப்ப படிக்க வரவர் என்ன பண்ணணும், நலந்தா யூனிவர்சிட்டியில போயிட்டு படிச்சுட்டு போகணும். ஆனா இப்போ சில ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும், நம்மளே என்ன பண்ணுவோம், அண்ணா நகருக்கு வருவோம், படிக்கலான்னு வருவோம், ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஹர்ஷாவுடைய கிங்டம்ல ஒரு 6 வருஷம் சுத்திட்டு இருக்காரு. ஏன் சுத்துறாரு, எதுக்கு சுத்துறாருன்னு தெரியல. ஓகே, ஸோ இப்படி வந்து இவர் ஆனா சுத்தனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு புக் கிடைச்சிருக்கு, சோர்சஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஹர்ஷா பத்தின நிறைய விஷயங்களை வந்து இவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த டைம்ல இருந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு, மன்னர் எப்படி இருக்காரு, பெருசா வந்து பேட்டர்னைஸ் பண்ணாரு. மகாயானா புத்திஸ்டுக்கு அவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப லிபரலான மன்னன், இப்படி எல்லாம் வந்து அவர் ரொம்ப புகழ்றாரு. அப்போ பானபட்டாவுடைய அசசரிதாவையும் சுகுகி யுவான் ஸ்வாங்குடைய சுகுகியும் வச்சுதான் நம்ம ஹர்ஷாவுடைய அந்த பீரியடையே வந்து நம்ம வந்து டெசிஃபரே பண்ண முடியுது. ஓகே, அதே மாதிரி ஒரு லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்தாரு, பிரயாக் அசம்பிளில என்னென்ன பண்ணாரு, இது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹர்ஷாவை பத்தின. அப்புறம் போஸ்ட் குப்தா பீரியட்ல இருந்த அந்த சமந்தா சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி விமனோடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் சுத்தமா கிடையாது, காலி ஆயிடுச்சு, முடிச்சு கட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து திறந்தாங்க. ஓகேங்களா, அப்ப நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்ததால நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி நமக்கு நல்லா தெரியணும்.
ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னும் பொழுது இதை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குறா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இது எங்கே இருக்குங்கிறது நமக்கு முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜ்கர் அப்படிங்கிற அந்த ஹில்ஸில் தான் இருக்குது. ராஜ்கர் ஹில்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இன் த வேர்ல்டு அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மகாவிஹாரா. இப்போ விஹாரானா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்டடி சென்டர். இப்போ மகாவிஹாரா ஓகேங்களா, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி லைக் ஸ்டடி சென்டர் ஃபார் த புத்திஸ்ட். ஓகே, இதில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை யார் ஃபவுண்ட் பண்ணுறதுன்னா குமாரகுப்தா அப்படிங்கிற எம்பரர் தான் ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ குப்தா டைனாஸ்டியில் ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு 700 ஆண்டுகள் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை சுற்றி வந்து ஒரு 100 வில்லேஜோடைய வருமானத்தை வந்து வச்சு தான் வந்து இது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு வந்து யுவான்ஸ்வாங் சொல்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு பின்னாடி வந்த ஒரு ஸ்காலர் இருக்கார், அவருக்கு பேர் வந்து ஹைட்டிங். ஓகேங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட 200 வில்லேஜஸோடைய அந்த வருமானத்தை வச்சு தான் இது வந்து அதோடைய சப்சிடிஸ் வச்சு தான் இது வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான டீச்சர்ஸ்லாம் இங்கே டீச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாகார்ஜுனா, அதுக்கப்புறமா வந்து ஆரியபட்டா, தர்மகீர்த்தி போன்ற பல புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் வந்து இங்கே டீச் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயினான இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாயானா புத்திசம் தான் டீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலாசபி போன்ற, அதுக்கப்புறமா வந்து தியாலஜி, மெட்டாஃபிசிக்ஸு, இது எல்லாத்தையுமே கிராமர், அஸ்ட்ரானமி, மெடிசன், இது எல்லாத்தையுமே வந்து இதில் டீச் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் போனவங்களுக்குலாம் கிடைச்சிருமா இதுக்கான என்ட்ரன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரிகரஸான ஓரல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதுக்கு இருந்திருக்கு அக்கார்டிங் டு யுவான்ஸ்வாங். ஸோ அதனால தான் இவர் வந்து உள்ளே போக முடியாமல் அஷாவோட இதில் சுற்றிட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியல. ஓகே, ஸோ அதெல்லாம் அவரே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 2000 டீச்சர்ஸ் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு யுவான்ஸ்வாங் வந்து சொல்கிறாரு. ஐட்டிங் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ரீடிஸ்கவர் பண்ணுறது ரூயின்ஸ்க்கு அப்புறமா வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரியில் வந்து பேட்டர்னேஜ் வந்து அழிஞ்சதுனால இது வந்து ரூயின்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால வந்து வெளிநாட்டு படையெடுப்புகளாலையும் இது வந்து எரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ இதை எப்போ ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 வந்து ஸ்காட்டிஷ் சர்வேயர் ஃப்ரான்சிஸ் ஹேமில்டன் அப்படிங்கிறவர் வந்து இதை ரீடிஸ்கவர் பண்ணுறாரு. இந்த பேர்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரான்சிஸ் ஹேமில்டன். அதுக்கப்புறம் அஃபீஷியலாக பிரிட்டிஷரால் எப்போ வந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இதை கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா, இப்போ திருப்பி வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஃபார்மர் லேட் பிரசிடெண்ட், அவர்களுடைய பரிந்துரையின் படியில் தான் வந்து திருப்பி வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து திருப்பி கட்டமைக்கிறாங்க. அதுவும் 17 ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்களுடைய உதவியோட இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை திருப்பி வந்து பீகாரில் திருப்பி வந்து ராஜ்கர் ஹில்ஸில் வந்து கட்டமைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி வீழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சரியான சான்று இல்லைங்க. ஆனால் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, பெர்ஷியன் அக்கௌண்ட், மினாஸ் அல் சராஜ் அப்படிங்கிறவர் வந்து தபிகத் ஐ நஸ்ரி அப்படிங்கிற அந்த புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, தபிகத் ஐ நஸ்ரி. அதில் பக்தியார் கில்ஜி தான் வந்து புத்திஸ்ட் மாங்கையும் அதுக்கப்புறம் ஒரு மகா விகாராவையும் வந்து அழிச்சாரு அப்படின்ற ஒரு பதிவு இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து நலந்தாவை தான் அழிச்சாருன்னு சொல்லியிருக்க மாட்டார். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒருவேளை பக்தியார் கில்ஜி அவருடைய படையெடுப்பின் பொழுது நலந்தா யூனிவர்சிட்டி தான் வந்து அழிச்சிட்டாருன்னு நம்ம தான் வந்து கருதிக்கிறோம். ஓகேங்களா, ஆனால் இப்போ லேட்டர் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழிச்சது நலந்தா யூனிவர்சிட்டியே இல்லை, ஒடந்தபுரி யூனிவர்சிட்டின்னு இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது. நலந்தாவிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த யூனிவர்சிட்டி தான் அவர் அழிச்சாரு அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டும் நம்ம அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் எப்படி அந்த யூனிவர்சிட்டியை தப்பாக புரிஞ்சிருப்பாரு அப்படின்னா அது வந்து ஒரு எனிமி கேம்ப் இல்லைனா வந்து ஒரு மிலிட்ரி கேம்ப்னு தான் நினச்சி அதை தாக்க நினைப்பார்.
ஒடந்தபுரி தான் ஒரு மிலிட்டரி கேம்புக்குள்ள சுச்சுவேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விகாரா. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் உதண்டபுரியா தான் இருக்கணும், அது நலந்தாவா இருக்காதுங்கிறது ஒரு அக்கௌண்டா சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து சில ஸ்காலர் வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பக்தியார் கில்ஜி எப்ப இறக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 1206 இறக்குறாரு. ஓகேங்களா? ஆனா தர்மவஸ்மின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை பத்தி 1246 வந்து ஒரு அக்கௌண்ட் சொல்றாரு. ஓகேங்களா? எதை பத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து புத்தசேனா அப்படிங்கிற கிங்கை பத்தி இவர் எப்படி வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து சொல்றாரு. அப்ப இன்னும் அந்த நலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஃபங்க்ஷன்ல தானே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் ஏன்ஷியன் க்ளோரி மாதிரி அது மெயின்டைன் பண்ணப்படலை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான், இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த நியூஸ் இது. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு இன்டெகிரேட் இட். ஓகேங்களா? பழசா நம்ம படிச்சதோட சேர்த்து யூ ஹாவ் டு இன்டெகிரேட் த கரண்ட் அஃபேர்ஸ் வித் த ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற நியூஸஸை தான் வந்து ஹிஸ்டரியில தீம்ஸா எடுத்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் கேட்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது, பட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 இடத்துக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு போறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த டெம்பிளை வந்து சோம்நாத் டெம்பிளுக்கு போறாரு. அந்த டெம்பிளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராமானுஜா ஸ்டாச்சு வந்து திறக்கிறாரு. ஸோ அந்த ராமானுஜாவை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓகேங்களா? அப்ப ராமானுஜா ஸ்டாச்சுவை அந்த விஷயத்தை பத்தி கேட்கல, ராமானுஜருடைய அந்த கொள்கையை தான் கேட்குறாங்க. பட் அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்ததுனால ஸ்டாட்டிக் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் எடுத்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்படிதான் நீங்க படிக்கணும். ஓகே? அப்போ ஓல்டு என்சிஆர்டி நோட்ஸ் கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூ என்சிஆர்டிஸ் உடைய ஃபேக்ட்ஸ் நீங்க படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதோடைய ஃபேக்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது லிங்க் ஆகுதா, கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லைனா இந்த சைட்ல வந்து இந்த இது இருக்கு, அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், நலந்தா யூனிவர்சிட்டி யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அதே மாதிரி நேஷனல் இம்பார்ட்டன்ஸும் கூட இது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் ஏதாவது வந்திருக்கு, இல்லைனா வந்து இந்த ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸை இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் வருது, ஏன்ஷியன்ட்டோ மிடிவல் இதுவை பற்றின ஒரு நியூஸோ இல்லை மாடர்ன் இதுவை பற்றின ஒரு நியூஸோ வருது. அதை உங்களோட நோட்ஸில் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஹோலிஸ்டிக்லி ஸ்டடி ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரம் த டிக்ளைன் ஆஃப் குப்தாஸ் அன்டில் த ரைஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா in the early 7th century, which of the following kingdoms were holding the powers in the northern India அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு குப்தாஸ் ஆஃப் மகதா, அதுக்கப்புறமா வந்து புஷ்யபூதிஸ் ஆஃப் தானேஸ்வர், அதுக்கப்புறம் மௌகாரிஸ் ஆஃப் கனூஜ், அப்புறம் மைத்ரகாஸ் ஆஃப் வல்லாபி, இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இவங்க யாதவாசும் கிடையாது, பரமாராசும் கிடையாது. ஓகே? ஸோ 1, 3, 4, 6. ஸோ B is the answer. Okay? Next, which of the following phases defines the nature of hundi? அது எப்போ கேட்டாங்கன்னா 2022ல கேட்ட கொஸ்டின் அது. ஓகே? generally refers to the sources of post Harsha period. அப்போ ஹுண்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல், அதுதான் உண்டி. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த அட்வைசரி issued by king to his subordinate கிடையாது, டைரி டு பி மெயின்டைன்டு ஃபார் டெய்லி அக்கௌண்ட்ஸும் கிடையாது, இட் இஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் ஹுண்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2015ல கேட்ட கேள்வி, வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் ஹிஸ்டரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபியூடல் சிஸ்டம்? ஃபியூடல் சிஸ்டம்னாலே உங்களுக்கு என்ன ஒரு கீவேர்ட் ஞாபகம் வரணும்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஞாபகம் வரணும். a very strong centralized political authority இருந்தாலே இது தப்பு. ஓகேங்களா? and a very weak provincial local political authority. Emergence of administrative structure based on the control and possession of the land based தான் feudal. Okay? And then creation of the lord vassal relationship between the feudal lord and his overlord அப்படிங்கிறதும் correct. So answer is B. Okay?
Next is with respect to 2013ல கேட்ட கேள்வி இது. The Chinese traveler Yuan Shuang, இல்லனா வந்து Yuan Shuang, who visited India, recorded the general conditions and culture of India at the time. In this context, which of the following statement is or are correct? The roads and rivers routes were completely immune from robbery. அவரே 3 வாட்டி வந்து ராபரி ராப் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ 2 and 3 is the answer. That's all. ஓகேங்களா? இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி படிச்சுக்கணும். ஓகே. As regards punishment of offenses or ordeals by fire, ordeals இது ordeals இல்ல ordeals. ஓகேங்களா? ஒரே வார்த்தை. Water, poison were the instrument for determining the innocence or guilt of the person. இப்படி வந்து எல்லாரையுமே கொன்னு இருக்கானுங்க. இதுதான் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அதனால தான் punishments were severe and stupid. ஓகேங்களா? நீ வந்து உத்தம அப்படின்னா வந்து இந்த பாய்சனை சாப்பிட்டு உன்னுடைய இது வந்து நிரூபி அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கானுங்க. ஓகேங்களா? ரைட் விடுங்க. ஸோ tradesmen had to pay duties at ferries and barrier station. ஓகேங்களா? இதுவும் வந்து உண்மைதான். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 2 and 3. நெக்ஸ்ட் இஸ் 2003ல கேட்ட கேள்வி இது. எம்பரர் ஹர்ஷா சவுத்வர்ட்ஸ் மார்ச் வாஸ் ஸ்டாப்ட் ஆன் த நர்மதா ரிவர். இந்த ரிவரும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நர்மதா ரிவரோட அவரோட பவுண்டரி வந்து போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எந்த மன்னர் வந்து ஸ்டாப் பண்ணாருன்னு கேட்குறாங்க. புலிகேசின் 2. ஓகே. ஸோ இதோட வந்து நமக்கு ஹர்ஷா போஸ்ட் குப்தா அண்ட் ஹர்ஷா வந்து முடியுது. லாஸ்ட் வீடியோ ஏன்ஷியன்ட் இந்தியா வீடியோ வந்து சாளுக்கியாஸ் அண்ட் புலிகேசிஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதோட வந்து நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் கேளுங்க, சஜஷன்ஸ் சொல்லுங்கள். சில பேர் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிசஸும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனா வந்து அதை தனியாகவோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதே என்னால் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிக்கணும், உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட எய்ம். ஃபஸ்ட்டு அந்த எய்மை ஒன் திங் ஒன் டைம் அட் அ டைம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை நம்ம உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நான் கொடுத்துட்ருக்கேங்கிறத நம்புகிறேன். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஐ எம் ஹாப்பி தட் சில பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து ஹிஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்கேன், பயம் போகுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து ஹானஸ்ட்டாக உண்மையாக நேர்மையாக என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டு திஸ் ஸ்பெசிஃபிக் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.